வந்து நான் எனக்கு தோட்டத்துக்கு தேவையான மூங்கில வெட்டி கொண்டு போக போகிறேன். கொண்டு போய் தோட்ட வேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அதால் வந்து இப்போ இன்றைக்கு வந்து வேலை லீவ் பண்ணுறபடியா அப்போ இன்றைக்கு வந்து மூங்கில் வெட்டுறதுக்கு வந்தேன். பாருங்கள், அப்போ வந்து மூங்கிலை நான் வெட்டி ஏற்றியாச்சு. வலிக்கிட போகிறேன். இன்றைக்கு வந்து சிவத்தக்கீரை அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர். என்ன இன்றைக்கு பொன்னாங்கானி வல்லாரியை விட்டுட்டு இன்றைக்கு சிவத்தக்கீரை அறுவடை செய்கிறீர்கள். எல்லாத்தையும் தான் பிடுங்கலாம். இன்னைக்கு இங்கே இதில் நல்ல ஈரை இருக்குது. அந்த ஒன்றும் இதில் பாருங்க, ஒன்றும் மண்டோ குழு ஒன்றும் மறிக்காது. நடுவில் உள்ளதை பிடுங்கினா மற்ற ரெண்டும் பெருசாக இன்னைக்கு இந்த இதில் நடுவில் உள்ளதை பிடுங்குண்ணா. இந்த கிழங்கு எனக்கு சரியான விருப்பம். ஆனால் எந்த அளவு இது பீட்ரூட் மாதிரி தான். ஒன்று காணாது அங்கே இப்படித்தான் கட்ட போகிறோம். நீட்டுக்கு அங்கே அணை கட்ட போகிறோம். கட்டிட்டு ரெண்டு பக்கம் கொடிக்க விட்டால் அப்படியே படர போகுது. அவ்வளோதான் இல்லை பாருங்க. நீட்டுக்கு அப்படியே கட்டி முடிய பார்ப்போம். பிறகு 2-3 புது வீடும் பெருகுது. இப்போ வாரக்கிழமை அடுத்த கிழமை எல்லாம் டைம் இருக்கு. அதால் தான் இந்த கிழமை இப்போ இதில் வந்து சிவத்தக்கீரை நல்ல கண்டு பாருங்க எப்படி இருக்குது வந்து. சிவத்தக்கீரை விலை கொடுத்தோம். இதில் வந்து கீரை மசியல் கோழி இறைச்சி ரெடி ஆகிட்டுது. பீட்ரூட் வர அதோட வந்து இது காளான் வச்சுனீங்க. காளான் மற்ற இதில் வந்து முள்ளங்கி, அதில் ஒரு பால்கறி, கோழி இறைச்சி. இதில் பாருங்க வேறு லெவலில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே இருக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் ஒன்றான்னு செய்ய போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து மூங்கில் தோட்டத்துக்கு வந்துட்டோம். இது வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய வீட்டில் நிற்கிது. அப்போ எங்களுடைய தோட்டத்துக்கு மூங்கில் தேவையாண்டபடியே அப்போ மூங்கில் வெட்டுறது தான் வந்தேன். அப்போ இது தான் பாருங்கள். இதில் தான் வந்து நான் எனக்கு தோட்டத்துக்கு தேவையான மூங்கிலை வெட்டி கொண்டு போக போகிறேன். கொண்டு போய் தோட்ட வேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அதால் வந்து இப்போ இன்றைக்கு வந்து வேலை லீவ் பண்ணுறபடியா அப்போ இன்றைக்கு வந்து மூங்கில் வெட்டுறதுக்கு வந்தேன். பாருங்கள், இதில் பெரிய உயரம் பண்ணி இந்த மூங்கில் கிட்டத்தட்ட இது ஒரு 40 அடிக்கு மேலே உயரம். நான் வந்து இதில் ஒரு 15 அடியில் தான் மூங்கில் வெட்ட போகிறேன். வெட்டி கொண்டு எங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான இதெல்லாம் செய்யணும். அப்போ இனி ஒரே வேலை தான். அப்போ மூங்கிலோடைய இந்த மூங்கில் வெட்டி எல்லாம் கொண்டு அடுக்கி செய்யணும். அப்போ தொடர்ந்து அப்படியே பாருங்க. அப்போ வந்து மூங்கிலை நான் வெட்டி ஏற்றியாச்சு. வலிக்கிட போகிறோம். ஓகே, அப்போ இப்போ தான் வந்து தடி வந்து மூங்கில் தடி போய் எடுத்துகிட்டு வந்தது. அப்போ இனி வந்து பார்ப்போம். நாளைக்கு இந்த டைம் இருந்தால் 2 இடம் எல்லாட்டிக்கும் வந்து பார்ப்போம். இப்போ வந்து டைம் இருக்கோ நாங்கள் வந்து செய்யணும். ஓகே, இப்போ தான் கொண்டு வந்தது தடி இருக்குது. பெயினி எல்லாம் கொண்டு பின்னி கொண்டு அடுக்க போகிறேன். பாருங்க, 13 அடி 13 இது அடியில் தான் 13 ஃபீட். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் பாருங்கள் இதில் வந்து மூங்கில் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சுருக்குறோம். அப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் கொடி ஐட்டங்கள். இப்போ பைத்தை அதை வந்து புடல் பாவல் எல்லாம் நட்டால் அப்போ படர்றதுக்கு ஏற்ற மாதிரி மூங்கில்ல தான் ஒரு செட்டப் ஒரு வேலை திட்டம் ஒன்று செய்ய போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்போ வந்து ஏற்கனவே நான் அதில் இதொன்று கட்டிக்கிறேன். அதே மாதிரி நீட்டுக்கு நாங்கள் கட்ட போகிறோம். கட்டினா தான் அப்போ இதில் பயிர் கொடிகள் எல்லாம் அப்படியே படர்ந்து 2 பக்கம் இஞ்சாலையும் நட்டு 2 பக்கம் நடக்கல அப்படியே படர்ந்து அப்படியே வரும். அப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே பாருங்க, இதில் வந்து மூங்கில் 2 ஏக்கரம் 2 பக்கம் இப்படி தடி அடிச்சுட்டு நீட்டுக்கு எப்படி கட்டி விட்டோம்னு சொன்னால், பயிரை வந்து அங்காலையும் நட்டு இந்த பக்கம் நட்டுட்டு இஞ்ச கீழே நட்டுடியா அப்படியே படர்ந்து 2 பக்கம் படர்ந்து வருவினோம். அப்போ வந்து எங்களுக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்கிறதால இந்த மெதட்டேன்னா நிறைய பயிர் புளுவரியில் ஒரு பழத்தையும் காணும் இல்லையே, ஒரு பழம் ஒன்று சாப்பிடுவோம். இங்கே வேறுங்க ப்ளூபெர்ரி. அப்போ இதில் ப்ளூபெர்ரி பிடுங்கன்னா பாருங்க, என் பழக்கம் இல்லை. நல்லா இருக்கு.
அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ 2 பக்கம் தடி அடித்து 2 அப்புறம் அதான் ஃபுல்லாக இதில் ஏற்கனவே மூங்கில் எல்லாம் கொண்டு வந்து நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதால் ஈஸி. இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 2 பக்கம் இங்கே அளவான மூங்கில் கொண்டு வந்து வச்சுருக்குது. இப்போ இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 2 பக்கம் இதே மாதிரி இடித்து கட்ட வேண்டியது. பெரிய மூங்கிலும் இருக்குது, சின்னனும் இருக்குது. வழக்கு வந்து சின்ன மூங்கில்லான்னு வேணும். பாருங்க, இது அளவான தடி. இப்போ இப்படி ஒரு தடி, மற்ற பக்கம் ஒரு தடியை 2 இப்படியும் 2 கட்டிட்டு அப்படி நீட்டு கட்டி கொண்டு வர போகிறோம். கட்டி கொண்டு வந்தால் இதில் வந்து நட்டால் 2 பக்கம் படந்து நல்லா காய்க்கும். இப்போ அதை தாண்ட ஃபுல்லாக செய்ய போகிறோம். இதில் எல்லாம் வெட்டி மூங்கில் போய் அண்டைக்கு போய் வெட்டி கொண்டு வந்தது. இப்போ எல்லாம் வெட்டி அளவாக வச்சுருக்கு. அப்போ இனி கட்டுற வேலை தான். அப்போ கைத்தால் கட்டிட்டு தான். அப்போ இப்போ வந்து மூங்கில் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. எல்லாம் ஏற்கனவே முதலே அளந்தெல்லாம் வெட்டி வச்சுருந்தேன். இனி வந்து கட்ட வேண்டியது. இந்த 1 மாதத்துக்கும் முதல்ல இந்த மூங்கில் வெட்டி கொண்டு வந்தாச்சு. அப்போ கட்டுறதுக்கு டைம் இல்லை. அதாலே இருந்த பாருங்க, இப்படி தான் கட்ட போகிறோம். அங்கால வஞ்சாலும் அளவாங்கால இடிச்சுட்டு 2 நாள் தான் நம்ம இனிப்பேற இப்போ அளவாங்கால அடிக்க போகிறோம். இப்போ அங்கேருந்து அளவாங்கால அங்கால வஞ்சாலும் மூட்டையை போட்டுட்டு எங்கே அளவாங்க இல்லை வந்துச்சு அளவாங்கால தாண்டிட்டு கட்டி விட்டோம்டா அப்படியே சண்டை வாடில் வருவீங்க. வேறுங்க இப்போ ஐடியா இதுதான் ஐடியா. இதில் ஒரு இடிச்சிட்டு இதுக்கு ஒரு மூங்கில் இஞ்சாலையும் அதே மாதிரி இதுலேயும் ஒரு அப்படியே கீழ் இதெல்லாம் நல்ல சொப்டாக தான் இருக்குது. இல்லை எல்லாம் மண் கொண்டு வந்து போட்டோ தானே. இப்போ இதை 2 ஆச்சு. இனி வந்து இந்த இதுக்குள்ளே இதை விடுவோம். அதே மாதிரி இதை கொண்டு வந்து இதுக்க விட்டுட்டு அவ்வளோதானே. இந்த நீங்கள் இதுக்கு உரம் போட்டு விட்ட வேண்டாச்சு. ரெண்டுட்டு இதுக்கு முரத்தை போட்டுட்டு பாருங்க. இப்போ என்னன்னு சொன்னால் இது இந்த பக்கம் இடிச்சு இஞ்சாலே முடிச்சு கட்டிட்டு இப்போ மேலே வந்து இதை கட்டி விட போகிறோம். இப்படியே நீட்டுக்கு அப்படி அங்கே அணை கட்ட போகிறோம். கட்டி விட்டோம்டா இப்படியே வளர்ந்து காய்ப்பினும். இதை வந்து இப்படி டைட்டாக நல்லா கட்டி விடணும். கட்டி விட்டோம்னா தங்கட பாட்டுக்கு காய்க்கணும். இதே எங்களோட இந்த புது முயற்சி தான். இது என்னன்னு சொன்னால் இடப்பற்றாக்குறையாக இருக்கிறதால எங்களுக்கு இப்படி கட்டினா நிறைய பயிர் நடல, எல்லாத்தையும் இடம் காணாதபடியாத்தான. இப்போ இதில் வந்து கொடியாக வர இப்போ இது நடலாம், என்ன பாய்த்த நடலாம், அவரை நடலாம், அதே மாதிரி புடோல். இப்போ இப்படியும் நீட்டுக்கு நட்டு விட்டோம்டா வளர்ந்து காய்ப்பணும். ஆனால் இதில் இது போட்டுக்கிறோம் பந்தல். ஆனால் இதே மாதிரி இஞ்சால இது வந்து கொஞ்சம் பதிவு வயதை உயர்த்தி விட்டுருக்கோம். உயர்த்தி விட்டால் தண்டை பாடலாம் காய்க்க போயிடும். இப்போ இதையும் வந்து இதில் ஒரு கொஞ்சம் பதிஞ்சிட்டு இதை வந்து அவுட்டுக்கு ஒரு கொஞ்சம் கட்டி உயர்த்தி கட்டி விடணும். இல்லாட்டி இதை வந்து பின்னுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டா ஒரு ஓகே. கொஞ்சம் பின்னாலும் மூவ் பண்ணுறதா நல்ல. இதை வந்து கொஞ்சம் இதாக பின்னுக்கு மூவ் பண்ணி இதை கூரம் போட்டுட்டு இது வந்து இந்த மரத்துலையும் கட்டி விட்டான்னு இப்போ இது பிரச்சனை இல்லை. அங்கால இதான்றதுக்கெல்லாம் நல்ல தாழ்வமாக கிண்டி போட்டால் தான் நின்று பிடிக்கும். இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம்டா பின்னு கண்டி ஓரளவான அகலமாக கட்டி கொண்டு வரண்டா. ஏன்னு சொன்னால்
கட்டாயம் இல்லையே அந்த அளவு நிறைய ஒரு கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் கட்டணும். அண்டாய் போய் 25 அடியில் 50 மூங்கிலே கிட்ட வட்டி கொண்டு வந்து அது காணாது. பாப்பா நீ கட்டி கொண்டு போக்க தெரியும் தானே. இப்போ அதுலேயும் உண்டு இது. நேற்று முந்த நாள் வந்து நல்ல மழை பெய்தபடியா இன்றைக்கு தண்ணி விட இல்லை. நேற்றும் தண்ணி விட தேவை. இனி நாளைக்கு நாலண்டை தண்ணி விட அளவாக இருக்குது. இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் தண்ணி விட பில்லே வந்துடும் ஒரு தொகை. இப்போ என்ன இது இப்போ விற்கிற விலைவாசிக்கு தோட்டம் செய்தால் ஓரளவு ஓகே. இப்போ வெண்டிக்காய் எல்லாம் அரை கிலோ வந்து $4 விற்கிறாங்களே. எல்லாம் வேறு இடத்த இங்கே ஃப்ளோரிடா மெக்சிகோவில் இருந்தேன் வருது. இப்போ இந்த அங்கேருந்து வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷனுகளோ அதுகள் எல்லாம் இப்போ கூடின வடிக்க எல்லாம் பிள்ளை தான். அப்போ இதை மாதிரி தான் அப்படியே நீட்டு கட்ட போகிறோம். கட்டி முடிய பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. அங்கே இப்படி தான் கட்ட போகிறோம். நீட்டுக்கு அங்கே அணை கட்ட போகிறோம். கட்டிட்டு 2 பக்கம் கொடிக்க விட்டால் அப்படியே படர போகுது. அவ்வளோதான் இல்லை பாருங்க. நீட்டுக்கு அப்படியே கட்டி முடிய பார்ப்போம். அப்போ இப்போ தடியெல்லாம் கட்டியாச்சு. இனி வந்து கரைக்கு வந்து கட்ட போகிறோம். இதில் கட்டி இருக்குது. அதே மாதிரி இஞ்சாலையும் கட்டி நாளைக்கு வேலை இருக்குது. இன்றைக்கு லீவு நாள், தோட்ட வேலை. மற்ற நாள் கம்பெனியில் வேலை. அதுக்கு பிறகு 2-3 புது வீடும் வருது. இப்போ வாரக்கிழமை அடுத்த கிழமை எல்லாம் டைம் இருக்குது. அதால் தான் இந்த கிழமை வேலையை முடிச்சுட்டோம்டா அடுத்த முறை கிழமைக்கு ஓகே. இல்லாட்டிக்கு அப்புறம் அடுத்த கிழமை ஃபங்க்ஷனுகளும் இருக்கிறதால என்ன கொடியால் எல்லாம் வளர்ந்துட்டேன்னு சொன்னால் கஷ்டம். அவரை எல்லாம் நட்டினாங்க. அவரை எல்லாமே அது மழையும் பெய்தது. மழை பெய்த முடியாது அவரையெல்லாம் கிடுக்கிட்டு வந்து இதில் சுரக்கொடி போன முறை நாங்கள் இந்த பந்தலில் தான் விட்டுனாங்க. அப்போ இந்த முறை அதில் வந்து பெர்மனண்டாக இது புடலங்கொடி அதை தானே அடுத்தபடியாக இனி அதில் வந்து புடலங்கொடி தான் பெர்மனண்ட். அதில் இந்த முறை போன முறை நிறைய கொட்டை எடுத்து வச்சுனாங்க. அவ்வளோத்துக்கும் புடலை அடிச்சு விட்டோம். அப்போ கிடந்த இதையெல்லாம் புடல் இது போட்டதை அவளாக முளைச்சிட்டுது. இப்போ முளைச்சோடியா இனி அதில் புடலை ஃபுல்லாக புடல்லாம் அதில் வரப்போகுது. பெரிய புடலை பண்டி புடல் இல்லை, மற்றது பெரிய புடல். அங்கே கூடுதலாக இங்கே வந்து எங்கள் இடத்துல வந்து பண்டி புடல் தான் கூட வாரது. இங்கே வந்து இது வந்து இந்த எங்கட ஊர் இது தானே இனந்தானே இந்த பெரிய புடல். போன முறை நாங்கள் ஸ்ரீலங்கா போய் வரக்கா அங்கே இருந்தால் வேண்டி கொண்டு வந்தாங்க புடலங்கோட்டை. ஆனால் இங்கே வந்து வருது. அது வந்து அந்த பண்டிப்புடல் சின்ன அது வந்து இது பரவாயில்ல சாப்பிடலாம். ஆனால் இது எங்கட புடல் மாதிரி வராது. இது எங்கட பெரிய புடலங்க நல்ல அந்த பிஞ்சிலே எல்லாம் சம்பல் வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. எந்த வீடியோ பார்க்குறேன்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களை போன வருஷம் நல்ல காய் புடலங்க. அதில் 3-4 புடலங்க ஃபுல்லாக நெத்துக்கு தம்பிட்டு நாங்கள் நெத்துக்கு விட்டு அவளாம் நேற்று எடுத்து வச்சது. ஏண்டா அந்த விதை இங்கே வாங்கிறாது. எங்கட போன முறை இதில் பூசணிக்காய் உண்டு பாருங்க. போன முறை காய்ச்சது. அப்போ கொண்ட இதில் வச்சேனாங்க. அது வந்து என்னென்னு சொன்னால் அழுகிட்டு இருந்துச்சு. அப்போ இதை என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இதை கீழே போட்டு விட போகிறேன்னு போட்டு விட்டால் தண்டை பாட்டில் வேறு இதில் இருக்குது. போட்டு விடணும். போட்டு விட்டோம்டா அது சண்டை பாட்டில் வந்துடும். இப்போ இன்றைக்கு ரெண்டிட்டு மற்றது அந்த பக்கம் வந்து
எல்லாம் இது போட்டது எல்லாம் வருது. அப்போ அதையும் கட்டணும். இண்டே ஃபுல்லாக இதுலேயே டைம் போயிட்டுது. இண்டே இந்த கிழமை இதண்டா இனி அடுத்த முறை அந்த பக்கம் ஃபுல்லாக கட்டி விட்டோம்டா. ஓகே, அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்தை ஃபுல்லாக கட்டிட்டு பாவம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இங்கால கட்டி முடிஞ்சது. அந்த பக்கம் இனி கட்டினா சரி. அப்போ இனி வந்து இந்த பக்கம் இனி கொடிகளை படர விட்டா சரி. இடையில வந்து இடைக்கிட தடி கட்டணும். நான் தூரம் தூரமாக கட்டிக்கிறேன். அப்போ படர விட்டோம்டா இனி இந்த பக்கம் அலுவல் முடிஞ்சுது. இனி அங்கால தான் வேலை திட்டம் இருக்குது. அப்போ அந்த பக்கத்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன ஐடியா போட்டு செய்யலாம்னு பார்ப்போம். அப்போ இப்போ இந்த பக்கம் இதில் குக்கும்பர், அதால் வாட்டர்மிலன், மற்றது இஞ்சால பைத்தா ஃபுல்லாக நட்டுருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்து அதே மாதிரி தடியை இப்படி இடித்தோம்னு சொன்னால் தான் இப்போ இதில் படர விடலாம். இப்போ அதில் கிடக்கு தடி கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இஞ்சாலையும் அதே மாதிரி தான் செய்யும். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் எல்லாம் கட்டி முடிஞ்சால் அந்த இப்போ பாருங்க இனி வந்து இதுகள் பயிர்கொடி நட்ட முடியத்தான் நல்லா இருக்கும். அப்போ இருண்டுட்டுது. அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். இன்றைக்கு வந்து சிவத்தக்கீரை அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர். என்ன இந்த பொன்னாங்கானி வல்லாரியை விட்டுட்டு இன்றைக்கு சிவத்தக்கீரை அறுவடை செய்கிறீர்கள். எல்லாத்தையும் தான் பிடுங்கலாம் இன்னைக்கு. இங்கே இதில் நல்ல ஈரை இருக்கு. அந்த ஒன்றும் இதில் பாருங்க, ஒன்றும் பண்டோ புழு ஒன்றும் மறிக்காத ஈரு, நல்ல ஈரு. ஒரு கீரை விதைக்கு விட வேண்டாமா? ஓ, அந்த வீரையே விடும். இதை வந்து விதைக்கி விடும். மற்ற இதுகளெல்லாம் பிடுங்கலாம். ஏனண்டா இது கீழே நிறைய இது நிற்குது. பார்த்துன்னு கீழே இது கீழேயும் குட்டி குட்டி சிவத்தாக்கீரைகள் நிற்கிஞ்சு. அதோட வந்து இதுக்குள்ளே சன்ஃப்ளவர் நிற்கி, இந்த சூரியகாந்தி சன்ஃப்ளவர், மற்ற தகரை, மற்ற சீனியாசி எல்லாம் உள்ளுக்கு நிற்குது. இது என்ன பூக்குது? குக்கும்பர். இதில் வந்து வாட்டர்மெலனும் குக்கும்பரும் தான் நட்டுறாங்க. இது வந்து குக்கும்பர், இந்த கக்கரிக்காய் பிஞ்சு நிறைய தான் வந்திருக்கு. ஆனால் இது சாடிக்குள்ளே போட்டது வேறு இல்லை. கீழே போட்டதுன்னு எல்லாம் வருது. அதில் விதை இருந்தால் போட்டு விட்டா வேறு வேளாமா வேறு இல்லையா? அதுக்கு சின்ன கீரையால் நிற்கட்டும். இது விதைக்கி விட்டுருக்குது. இதில் ஒரு மரம் விதைக்க, அதை விதைக்கு புறாகும் பிடில இருக்குது. மேலான முறைச்செடுக்குதா? இதோட அரைவாசி தண்டோட முறைச்செடுத்தா புறா கீழே இருந்து வரும் தானே. ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து சொதி வைக்க போகிறது. வைக்கிறேன் பிடுங்க ஒன்றோட நல்ல கிழங்கா பார்த்து பிடுங்க. பாருமே அதை பிடுங்க. நடுவில் உள்ளதை பிடுங்கண்ணா, மற்ற ரெண்டும் பெருசாக இந்த இதில் நடுவில் உள்ளதை பிடுங்கண்ணா. இந்த கிழங்கு எனக்கு சரியான விருப்பம். ஆனால் எந்த அளவு இது பீட்ரூட் மாதிரி தான். எந்த பெருசு ஒன்று காணாது. ஒன்று காணும் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய கறி இல்லை. பீட்ரூட் சுண்டுவோம். பீட்ரூட் ஆல்ரெடி கிடக்கு. அப்போ ஒன்று காணுமா? இதில் மாதிரி சேத்தக்கீரை இடக்குதான் பிடுங்குமா. ஏன்டா இதில் இது நிற்குது. என்ன பீட்ரூட் நிற்க, அதோட வந்து இதுகள் நிற்கிறபடியா அதோட பிடுங்கி எடுக்கணும். எவ்வளோ நாளும் ஒவ்வொன்று பிடிங்கினா காணும் உங்களுக்கு. இனி வந்து ஃபுல்லாகவே அறுவடை தான். இந்த இது பிடுங்கலாம் சலாட். இதையும் அந்த அறுவடைக்கு தயாராகிட்டுது. இதில் என்ன பூக்குதோ சிவப்பாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்கு. ஓகே, இதுகளே ஒன்று பிடுங்கி நட இல்லையா? எல்லாம் இதெல்லாம் ஆன்லைனில் எடுத்ததா. இதில் வந்து சுரக்காய் பாருங்க, விதை இதுலேயே இருக்குது. ரவுண்ட் சுரக்காய், மற்றது வந்து நீட்டி சுரக்காய். அப்போ இந்த முறை முதல் முறையாக இதில் வந்து முள்ளங்கியில் இது வந்து பீட்ரூட்டின் நம்ம பாருங்க, அந்த வெள்ளை முள்ளங்கி இல்லை, இது அந்த ஆறாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுன்ற பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ இது நிறைய இருக்குது. ஆறாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன பேர் என்று சொல்லுங்க. இது வந்து ஒரு பீட்ரூட்டின் ஒரு இனம் தான். பீட்ரூட்டின் இனமா முள்ளங்கின் இனமான்னு தெரியாது. இதில் வந்து குப்பைக்கீரையும் பிடுங்கினாங்க. அதோட வந்து பொன்னாங்கானியும் கொஞ்சம் பிடுங்கினேன். இது நான்டாக்கு என்னடா சிவத்தக்கீரை பிடுங்கிச்சான். இப்போ இந்த இலை உங்களுக்கு வேண்டும். ஓகே நட. இலைய
எங்கே கொண்டு போடுறது அப்போ குக்கும்பர் அதோட வந்து சுரக்கொடியும் வந்து அந்த பக்கம்தான் நாங்கள் நடப்போகிறோம். அப்போ அதுக்குத்தான் எல்லாம் மூங்கில் எல்லாம் கொண்டு வந்து வேலை திட்டம் நடந்து கொண்டு வந்தேன். இதில் அதை நான் கிண்டி விட்டுருக்குறேன். யா அது வந்து சரி வராது. அந்த மண்ணை எடுத்துட்டு அதை வேறு இடத்துல ரெண்டும் பீட்ரூட் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் பிடுங்கி காட்டுறோம். இதுலேயும் வந்து பீட்ரூட்டை இதை நட்டுருக்கு. இதில் கறிவேப்பிலை நிற்குது. இது வந்து போன வருஷம் நட்ட இதுகள் தான் எல்லாம் இந்த முறை பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு வழியில் வச்சு நல்லா வருதுன்னு இதில் மிளகாக்கண்டு வேலை பிடுங்கி நடணும் வந்துருப்போம். மிளகாக்கண்டுகளையும் வார வருஷம் இப்படி சாடியில் போட்டு தான் வைக்க போகிறேன். நேரத்துக்கு காய் பிடுங்கலாம். இங்கே வராத வந்து மிளகாக்கண்டுகள்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே மிளகாய் கன்று வரும். அதுக்கு ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு. ஆனால் ஏன் இப்போ இங்கே பாருங்க செவ்வந்தையிலேயே கொத்தி சாப்பிடுது முத்து. அப்போ என்னண்டு முத்து வந்து செவ்வந்தி இதில் நட்டுறாங்க பாருங்க கொத்தி சாப்பிடுது. கொத்தி சாப்பிடுதுன்னு காட்டுறீங்க. இந்த செவ்வந்தியிலேண்டா அதுக்கு விருப்பம். இன்றைக்கு வந்து போன வருஷம் வெங்காயம் இந்த அதுக்குள்ள நேற்று கொத்தைக்குள்ள விடுது. அப்போ இன்றைக்கு வந்து சிவத்தக்கீரையில் ஒரு மசியல் ஒன்று போட போகிறோம். அதோட வந்து இன்றைய கோழி இறைச்சியை நாட்டுக்கோழி பண்ணினாங்க. அப்போ அதுவும் கோழி இறைச்சியும் இன்றைக்கு சிவத்தக்கீரையில் வந்து மசியல் ஒன்று போட போகிறோம். வந்து வர இது வந்து குட்டிச்சோடி வாங்க மழை விளையாட்டு சொல்லுவேன். சிவத்தக்கீரை எல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து குக்கும்பர் வெட்டி கொண்டுட்டு என்ன செய்ய போகிறேன் குக்கும்பரில் சும்மா சாப்பிட்றேன். வெண்டைக்கு வந்து சிவப்பு நாடு என்ன நீங்கள் புழுங்கலை போட்டுட்டு சிவப்பு நாடுன்றீங்க? அதை சிவப்பு நாடுன்னு தான் சொல்கிறது. வெள்ளை நாடு சிவப்பு நாடு ஆட்டக்காரை மொட்டைக்காரப்பன் ரெண்டு தான் சொல்கிறேன். புழுங்கரிசி என்று அது சும்மா எல்லாரும் பொதுவான பேச்சு வழக்கு சொல்கிறது. உண்மையான பேர் வந்து இது சிவப்பு நாடு தான். மற்ற அந்த ஆட்டக்காரி என்ற பேர் இருக்குல்ல இது வந்து சிவப்பு நாடு தான் இன்றைய போட்டுருந்தேன். வெண்டைக்கு வந்து சாப்பிட்டு வேலைக்கு ஒழிக்கிறோம். பாட்டெல்லாம் பாரு 12:30 ஆகுது. ரெண்டாவது கண்டின்றைக்கு நீல கிளம்புனது கேட்டாலும் போயிட்டு ரெண்டாக்கு வந்து கோழி நாட்டுக்கோழியை பண்டை இப்போ வேண்டி கொண்டு வந்தது. இப்போ கிடந்தது பிரிச்சுக்கு அதை கல் மாதிரி கிடக்கு. அதுபடி இரவு எடுத்து வச்சிருக்கணும். இப்போ பொடிய அறுவடை நேரத்துக்கு அந்த அறுவடை இருக்கும். ஓகே இந்த கறிகள் எல்லாம் வச்சுட்டேன். இதுகளெல்லாம் திருப்பிட்டா புரிய வச்சிருக்கு. எவ்வளோ தவிர்க்க போதும். கீரையை வெட்டு போடுங்க. இதெல்லாம் வெட்டு கொண்டு வந்துட்டு இதை நான் இந்த போடுறேன் இல்லை. நான் சாடி இருக்கிறேன் போடுறேன். அது கீழே ஒன்றை போடு. கீழே போட தேவையில்லை. அதுக்கு போட்டுட்டு பிறகு கொஞ்சம் மண்ணை போட்டா சரி. வாழை கொண்டு வைக்கணும். நல்ல சாப்பிட்டேன். இப்போ முதல் இன்றைக்கு வந்து இதில் சிவத்தக்கீரை அதோட வந்து மிளகாய் எல்லாம் மண்டையை போட்டு சிவத்தக்கீரையில் ஒரு மசியலை செய்ய போகிறது. சுண்ட போகிறது. சிவத்தக்கீரையும் இருக்கு. அதில் குப்பைக்கீரை சிவத்தக்கீரை மற்றது வந்து பொன்னாங்காணிக்கு. அப்போ பொன்னாங்கானி எடுத்து வைக்கும். ஏன்டா பொன்னாங்கானி வந்து நேற்று சுண்டனை இல்லோ அதால இன்றைக்கு வந்து சிவத்தக்கீரை சுண்டுவோம்.
அழுத்தே இல்லை அப்படின்னா மணி நான் அப்படி அலெக்சாண்ட் இல்லை நிறையாத முறை வீர சாப்பிட்டு இப்போ முந்த நாள் வெள்ளார நேற்று பொன்னாங்கானி இன்றைக்கு வந்து சிவத்தக்கீரை நாளைக்கு வந்து இது பீட்ரூட் பிறகு வந்து முள்ளங்கி அப்படி ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றிடுறேன்னா கணக்கு தைக்கிற செஞ்சதானப்பா அப்படி இருக்கு யாரும் பார்ப்போம் வேறங்க அப்படி இருக்கு அந்த சிவத்தக்கீரை உடன்கீரை வேற லெவலில் இருக்குது சிவத்தக்கீரை நாங்கள் அந்த இதில் நட்டது வேற இல்லை என்ன சாடியில் நட்டது எல்லாம் நல்ல முளகுரன் எல்லாம் வந்தால் எல்லாம் வெள்ளையாது ஆனால் நிலத்தில் போட்டது நல்லா இருக்கு நல்ல பிஞ்சு நல்ல டேஸ்டா இருக்கு. அப்போ இதில் என்ன பீட்ரூட் பீட்ரூட்டில் வர பீட்ரூட் வர சிவத்தக்கீரையில் வந்து மசியல் இது வந்து குட்டியாக ஒரு வெள்ளக்கறி நீர் போடுன்னு சொல்லுறது தமிழில் இங்கிலீஷில் மறந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அந்த செகண்டில் இருந்தது தான் நான் மறந்துட்டேன். யாராவது வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து சிவத்தக்கீரை நல்ல கண்டு பாருங்க எப்படி இருக்குது வந்து உங்களோட காடுங்க குடிங்க நார்மலாக விரும்ப அப்படி ஒரு கட்டு $4 சிவத்தக்கீரை விலை கொடுத்தான் சிவத்தக்கீரை கொஞ்சம் விலை கொடுத்தான் நல்லா வெட்டப்படுது எனக்கு சீசனுக்கு கத்தி போடுறபடியாக்கி சீசன் பட்டு இந்த கத்தி தானே என் கையை அறுத்தது தீட்டி போட கத்திய தேசி போட்டு சிவத்தக்கீரையில் இன்றைக்கு ஒரு மசியல் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் கடையில் ஒன்று வாங்க தேவையில்லை எல்லாமே இருக்குது நச்சை மட்டும் வாங்கிட்டு மிளகரைக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட முடியாது ஒரு 6 மாதம் 12ஆம் மாதம் வரையும் ஓகே 12ஆம் மாதம் வரைக்கும் எங்களோட தோட்டத்தில் இருந்து இனி கண்டினியூவாக மிளகுறிகள் கொடுக்கல இப்போ வந்து தக்காளி எல்லாம் காய்க்க வளர்க்கிட்டு அதோட கறிமிளகா காய்க்குது பீட்ரூட் ரெடி ஆகிட்டுது குடுங்கல பெரிய பெரிய கிழங்கு விழுந்துட்டுது இல்லை பீட்ரூட் வந்து இப்போ ஓரளவான இது இருக்குது அது பீட்ரூட் ஃபாஸ்ட்டாக இதாண்டி இனி கிழங்கு இந்த ஒரு கிழமையில பெரிய கிழங்கா வந்துரு மற்ற நெருங்கி இருக்கிற இடத்துல வந்து புடுங்கல அதுகளை பார்த்து புடுங்கி சமைக்க தெரியும் காசு செலவழிச்சாருன்னு சந்தோஷம் தான் நிறைய செலவழிச்சுனாங்க மற்ற ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றது வந்து காசு கொடுத்தே வேண்டியில்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து எதுவித கெமிக்கலோ ஒன்றும் கலக்காதோ ஒன்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேண்டியில்லை இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி வாங்கினாலும் எல்லாமே கெமிக்கல் பசலை போட்டால் தான் பெரும் மார்க்கெட்டுக்கு இது வந்து நாங்கள் எல்லாமே குப்பை பண்ணுறோம் அப்போ அதால் அதுக்காடி தான் எனக்கு எல்லாத்தையும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வருது மார்க்கெட்டுகளுக்கு வெறும் ஃப்ரெஷ்ஷாக வருதா நான் விலை கூட இது வந்து விலையும் இப்போ நாங்கள் அப்போ இனி வந்து சாப்பிடக்குள்ள அப்படியே பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க கோழியும் ரெடி ஆகிட்டுது நம்ம வெட்டு ஒரு மணி கீரை மசியல் ரெடி ஆகிட்டுது இந்தியாவில் வந்து கோவாவா இது பீட்ரூட் வர இதில் வந்து முள்ளங்கியில் வந்து ஒரு பால் கறி அதோட வந்து இந்தியாவில் பாருங்க கோழி வந்து ரெடியாக இருக்குது இப்போ வெட்டி இந்த கோழியோட சர்க்கரை சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ஓகே அப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இதில் என்ன போட்டுக்கிறேன் குக்கும்பர் இதில் வந்து கீரை மசியல் கோழி இறைச்சி ரெடி ஆகிட்டுது பீட்ரூட் வர அதோட வந்து இது காளான் வச்சுனீங்க காளான் மற்ற இதில் வந்து முள்ளங்கி அதில் ஒரு பால் கறி கோழி இறைச்சி இதில் பாருங்க வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கு என்ன இது கோழி இது நெய்க்கோழி என்ன நெய்க்கோழி அப்போ பிரட்டி இருக்குது வேறு லெவலில் இருக்குது. ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் பாய் ஊறுது ஓகே இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரெடி ஆகிட்டுது அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இதில் வந்து பீட்ரூட் வர அதோட இதில் கீரை மசியல் மற்றது கோழி இறைச்சி பார்ப்போம் இதோட சாப்பிடுவோம். கோழி இறைச்சி இதோட சாப்பிட்டா வேற லெவலில் இருக்குது. அதோட குக்கும்பரம் வந்து பட்டுனாங்க
2 பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. இது கடையில் தான் பண்ணேன். அப்போ பீட்ரூட் வந்து அப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஓகே, அப்போ எத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.